ஹாய் அண்ட் லவர்ஸ், இன்றைக்கி என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் கபோர்டில் டிவி ஃபிக்ஸ் பண்ணி டிவிக்கும் செட்டப் பாக்ஸுக்கும் பவர் சோர்ஸ்க்காக ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் என்ன ஒரு சின்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கு மேலே இருக்கிற லைட்டும் சேம் அந்த ஷோகேஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சாமி ரூம் இருக்குது, அங்கேயும் ஒரு உள்ள லைட் இருக்குது. இது ரெண்டுக்கும் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா கபோர்டுக்கும் வாலுக்கும் நடுவில் வந்துருச்சு. நம்ம லைன் அதுலேருந்து எடுத்துக்கலாம். சேம் வந்து கபோர்டை நவுத்திட்டு ஒவ்வொரு டைமும் சுவிட்சை போட்டு ஆன் ஆஃப் பண்ண முடியாது. அதனால் அந்த ரெண்டு லைட்டோட சுவிட்சுமே பார்த்தீங்கன்னா இது போல் கபோர்டோட அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லேயே கொண்டு வர சொல்லிட்டாங்க. இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் கேஸில் இந்த மாதிரி சுவிட்ச் மட்டும் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இடத்து இருக்காது. பை லைக் வந்து இந்த இடத்துல வந்து நியூட்ரல் இருக்குது, அதனால் இதுலேருந்து லைன் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி டிவி கபோர்டுக்கு 12 மாடலே சஃபிஷியண்டாக இருக்கும். பட் வந்து அவங்க மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணுறதுனால 18 மாடல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்கி அந்த 18 மாடல் பாக்ஸில் சுவிட்ச் அண்ட் ஃப்ளக்குக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அண்ட் இதில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஃப்ளக்குக்கு 6 சுவிட்ச் இருக்குது. பட் ஆக்சுவல் நமக்கு 8 சுவிட்சஸ் தேவை. நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா பாக்ஸோட சைஸ் பெருசாயிடும், அது அசிங்கமாக இருக்கும். அதனால் இதுலேயே நம்ம மாடரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற 2 சுவிட்சை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற 2 ஃப்ளக்கு கொடுத்துக்கலாம். செகண்ட் ரோவில் இருக்கிற ஒரு சுவிட்ச் செகண்ட் ரோவில் இருக்கிற 2 ஃப்ளக்குக்கும் அண்ட் தேர்ட் ரோவில் இருக்கிற 2 ஃப்ளக்குக்கு செகண்ட் ரோவில் ஒரு சுவிட்ச் பேலன்ஸ் செட் அது கொடுத்துட்டோம்னா கீழே இருக்கிற 2 சுவிட்சை பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாகவே. ஆனால் இது உங்களுக்கு புரியலன்னா கவலைப்படாதீங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூவில் இதோட சர்க்யூட் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இமேஜாக கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சுவிட்சஸ் எல்லாமே ரைட் சைடில் இருக்கும், ஃப்ளக் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கும். நம்ம டேர்முக்கு வந்து சுவிட்ச் ஃப்ளக் அப்படி கொடுத்தா தான் நீட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் ஆக்சுவலி இது எதுக்காகனா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. இப்போது இந்த சுவிட்ச் பாக்ஸை வந்து கபோர்டில் ரைட் சைடில் நம்ம மாட்டும்போது ஃப்ளக் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போயிடும். அப்படி இருக்கும்போது யார் வேணாலுமே குழந்தைங்களே வந்து சுவிட்சஸ் ஆன் பண்ணும்போது ஃப்ளக் சைடு கை போகாது. முன்னாடியே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா சுவிட்ச் ஃப்ளக் அப்படி கொடுக்கும்போது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அந்த ஃப்ளக்குள்ளே தான் கை போயிட்டு இருக்கோம். அது வந்து அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது. இதுக்காக தான் இந்த மாதிரி ரைட் சைடில் சுவிச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. அண்ட் ஃபைனலாக லூப்பிங் எல்லாம் முடிஞ்சது, கனெக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம வந்து 3 கோர் ஒயரும் எக்ஸ்டர்னலாக ஒரு ஒயரும் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஒயர் ஃபேஸ் நியூட்ரலுக்கு, 2 ஒயர் 2 லைட்டோடது. 4 கோர் வந்து கிடைக்கல, அதனால தான் 3 கோர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து எர்த்து நம்ம கொடுக்கல. ரீசன் என்னன்னா டிவிக்கு வந்து மோஸ்ட்லி எர்த்து தேவை கிடையாது, அதனால தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாக்ஸ் அந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போயே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். லெஃப்ட் சைடில் எல்லாமே ஃப்ளக் கொடுத்த பிறகு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, யார் வேணால் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக டிவி மாட்டலாங்கும் போது டிவி காரங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பாக்ஸ் ஒர்க்கை நம்ம பெண்டிங் வச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. அண்ட் வீடியோ நல்லா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.